அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கேரளா ஸ்டைலு அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓணம் வரப்போகுது இல்லைங்களா, அந்த சந்தியா மீல் நீங்கள் வாங்க போனீங்கன்னா அதில் முக்கியமான டிஷ்ஷு இதுவும் தான். இது வந்து ஒரு கேரளாலேருந்து ஒரு ஆன்ட்டிக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4 கப் அளவுக்கு கலந்த காய்கறிங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து சீனி அவரைன்னு சொல்லுவாங்க. நம்ம கொத்தவரங்காயை தான் கேரளாலெல்லாம் சீனி அவரைன்னு சொல்லுவாங்க. அது கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், திருப்பியும் முள்ளங்கி, இது நல்லாயிருக்கும், என்னது, குக்கும்பர், வெள்ளரி பிஞ்சு, இது உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயும் கலந்து வெட்டிக்கிங்க. நீல வாக்கில் ஒரே சமம் அளவுக்கு வெட்டி எடுத்துக்குங்க. இதில் ஒன்றும் கிடையாது, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க, ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள் ரொம்ப அதிகமாக போடாதீங்க. திருப்பியும் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி என்ன பண்ணுங்கன்னா, மிதமான தணலில் அடுப்பில் மூடியை போட்டு மூடி வச்சிருங்க. இது வந்து இப்போ என்ன பண்ணணுன்னா, அப்பப்போ திறந்து இதை வந்து கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. ஒரு பாத்திரத்தை குலுக்குனீங்கனாலே காய்கறிங்க எல்லாம் கலந்துரும். அந்த மாதிரி தான் கலந்து விடணும். ஏன்னா இந்த காய்கறிங்களை நீங்கள் கரண்டி போட்டு கிண்டும்போது உடஞ்சிரும். அப்படி உடஞ்சிட்டா இதோட அழகே போயிடும். இப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நானும் இப்படி தான் செய்வேன். இந்த தண்ணி வற்றும்போது நம்மளுக்கு எல்லா காய்கறியும் சமமாக வெந்து வந்துடும். காய்கறிகளில் உள்ள தண்ணியை நம்ம போட்ட இந்த அரை கப்பு தண்ணியே தாராளம். நம்ம மிதமான தண்ணியில் வச்சுருவோம். இது வேகிற இந்த நேரத்துக்கு நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மசாலாவை ரெடி பண்ணணும். இப்போ 4 கப்பு காய்கறிகள் இல்லைங்களா, அதுக்கு ஒரு அரை கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, இவ்வளோ தான் தேவையான பொருளுங்க. இவ்வளவையும் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா கொரன்ட்டு அரைச்சிக்கிங்க. இது அரைக்கும்போது நம்மளுக்கு வந்து தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, தண்ணி ஊற்றிடாதீங்க. இதில் இவ்வளோ 4 கப்பு காய்கறிங்களுக்கு நம்மளுக்கு 1/4 கப்பு தயிர் தேவைப்படும். அந்த 1/4 கப்பு தயிரையே நம்ம தண்ணிக்கு பதிலாக ஊற்றி அரைக்க இந்த உபயோகம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த கொரப்பாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டியதாக வரும். அப்படி ஊற்றாமல் இந்த தயிரையே போட்டு அடிச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, அவியல் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காது, சரியான பதத்துக்கு வரும். அதுக்காக அதை போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ காய்கறிங்க வெந்திருக்கான்னு பாருங்கள். தண்ணி அடியில் உள்ளது வத்திருச்சினாலே காய்கறிங்க வெந்துருச்சுன்ட்டு அர்த்தம். இப்போ வெந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு முக்கியமான விதம் என்னென்னா, தணலை அதிகமாக வச்சுட்டு அரைச்ச இந்த தயிர் விழுதை போட்டுறாதீங்க. தயிர் திரிஞ்சிட்டு உங்களுக்கு ஏடாக வந்துடும். அதனால் ஒன்று நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு போடலாம். அப்படி இல்லைன்னா மிதமான தணல், கம்மியான தணலில் வச்சுட்டு இதை போட்டுருங்க. திருப்பி மிக்ஸி ஜாரை கொஞ்சம் அலசி ஊற்றிடுங்க. அது ருசி அதிகம் கொடுக்கும்னு சொல்லி எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது. அம்மி கழுவுன தண்ணியில் தான் ருசி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை வச்சு எங்கள் தாதிமா சொல்லி கொடுத்தது. அதுலேருந்து நான் அதை எப்போவுமே செய்வேன். அதை மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணியை விட்டுருங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. நம்மளுக்கு இது வந்து ஒரு அவியல் இல்லையா, ஓரளவுக்கு கெட்டியாக அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்குங்க. தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்குங்க. ஆனால் காய்கறி வேகும்போது முதல்ல நீங்கள் உப்பு கண்டிப்பாக போட்டாகணும். ஏன்னா நம்ம கிழங்கு வகைகள் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதில் எல்லாம் உப்பு அப்போ தான் பிடிக்கும். இப்போ மிதமான தணலில் இந்த தயிர் போட்டிருக்கிறது சூடு ஏறணும். அது சூடு ஏறுறதுக்கு வச்சுட்டு அதே நேரம் நம்ம ஒரு எண்ணெய் சட்டியில் தாளிப்பு போடணும். தாளிப்புக்கு முக்கியமாக தேங்காய் எண்ணெய். இதுக்கு தேங்காய் எண்ணெய், இந்த கடைசியில் போடுற தேங்காய் எண்ணெய் தான் அந்த வாசனை கொடுக்கும். அதனால் வேறு ஒன்றும் கிடையாது. தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிட்டு கொட்டிடுங்க. கொட்டிட்டு அந்த சூடு ஏறுறதுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அந்த தயிரோட அந்த நீங்கள் அரைச்சி போட்ட விழுது வந்து கொஞ்சம் சூடு ஏறிடணும். அப்போ தான் அந்த காய்கறிங்களில் அதெல்லாம் பிடிக்கும். அவ்வளோதான், கலந்து எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முதல் டிஷ்ஷு. நான் இந்த ஓணம் சந்தியாவுக்கு பண்ண வேண்டிய டிஷ்ஷுங்களில் கொஞ்சம் போடலான்ட்டு இருக்கிறேன். அதில் இது முதல் டிஷ்ஷு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லாஹ் ஹாஃபிஸ்.